ஹாய் கைஸ், வெல்கம் டு ரியாஸ் சப். நீங்கள் எப்பவுமே கீரை பொருள் ஒரே மாதிரி செய்கிறீங்களா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சிறுகீரையை வந்து கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சமாக பேனில் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய் 2, பூண்டு தட்டி 2 பல்லு, ஆனியன் சாப் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அலசி வச்சிருந்த கீரை இதில் ஆட் பண்ணிடலாங்க. கீரை வந்து வதங்கின அப்புறம் தாங்க உப்பு போடணும். அதுக்கு முன்னே உப்பு போட்டோன்னா உப்பு கறிக்கும். உப்பு கொஞ்சமாக உப்பு. நான் வந்து சிறு பருப்பு வந்து ஒரு பேனில் தண்ணி கொதிக்க வச்சு பருப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். குக்கரில் போடக்கூடாது. குக்கரில் போட்டால் ரொம்ப வெந்துடும். அப்படி வேகக்கூடாது. இது வந்து கையில் மெசிச்சா மசிடும். அந்த அளவு வேக வச்சாவே போதும். இதை வந்து நம்ம இந்த கீரையில் ஆட் பண்ணிடலாம். கீரை பருப்பு பொரியல் ரெடி. இந்த பொரியல் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தினா ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்குங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இது சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள்.